யாரப்பா இந்த ஸ்ரீதேவி? கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல மக்கள் மூக்குல விரல வச்சு பெருமைப்படுற அளவுக்கு நடந்து கொள்றார் இந்த 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 எம்பி, இந்த ஸ்ரீதேவி. யாரப்பா இவர்? உண்மையிலே கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல மக்கள் நீங்களாம் பெருமைப்படணும். இப்படியாப்பட்ட ஆக்களை பார்லிமெண்ட்டுக்கு நாங்கள் அனுப்பினமே சொல்லி நீங்களாம் பெருமைப்படணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் அநேகமாக பார்த்தவங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு எங்களோட பார்லிமெண்ட்டில் ஒரு முஸ்லீம் ஸ்ரீதேவி வந்து பேசினார். என்ன பேச்சப்பா! அவங்களோட மினிஸ்டர்மார், அவங்களே ஓன் கவர்மெண்ட், அவர் எம்பிபி ஒருத்தர், அவங்களே ஓன் கவர்மெண்ட்டில் மினிஸ்டர் வந்து பச்சையாக செல்றோண்டு இவர் பார்லிமெண்ட்டில் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறவங்க பொய் சொல்கிறாங்களாம், பிழையாம். என்ன அநியாயம்! ஒன்று அரசியலே தெரியாட்டி ஒரு பிராதேசிய சபாவில் சரிக்காமல் நாங்கள் வந்துட்டோமே, மக்கள் எங்களுக்கு ஓட் பண்ணினாங்களே, ஏதோ ஒன்று சொல்லி அனுர ரல்லையில் அனுர அலையில் நாங்கள்லாம் வந்துட்டோமே. மாலிமாவுக்கு அடித்தாங்க, அப்புறம் யார் முஸ்லீம்கள் இருக்கிறன்னு பார்த்தாங்க லிஸ்ட்டில், கண்டியில் எங்களுக்கு அடித்தாங்க. அந்த அந்த ரல்லையில் நாங்கள் வந்தோம். அப்போயாவது உங்களோட பேச தெரியாட்டி மரியாதையை வச்சுக்கிட்டு இதீங்களே துறை தரா ஃபஸ்மி அவர்களே, நீங்கள் தானே ராஜா நேரத்தோடு நினைவிக்குதா? இந்த கவர்மெண்ட் வந்த புதுசில் அக்குரணையில் இதே விஜித்த ஹேரத் வந்த நேரம் அந்த அக்குரண மக்கள் எல்லாம் அந்த பள்ளி ஒன்றில் இருந்து முஸ்லீம் கேபினட் மினிஸ்டர் ஒன்று போடல. நீங்கள் ஏன்னு விஜித்த ஹேரத்தோட மினிஸ்டர் விஜித்த ஹேரத்தோட அன்றைக்கு பெரிய ஆங்கியம் ஒன்று நினைச்சு நினைக்குதா உங்களுக்கு? அந்த நேரம் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டீங்க நினைக்குதா? மிக்சர் திண்டு கொண்டீங்க, கடலை திண்டு கொண்டீங்க. அவ்வளோ மக்கள் அல்லோல கல்லோலமாக ஆண்டே பேசுகிறாங்க, சமூக அக்கறையோடு பேசுகிறாங்க, மினிஸ்டர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருந்தீங்க? மிக்சர் திண்டு கொண்டீங்க. அதை அந்த நேரமே நீங்கள் எவ்வளோ அரசியலில் தாரன்றதை முழு உலகத்துக்குமே காட்டினீங்க. இன்றைக்கு என்ன செய்கிறீங்க? பார்லிமெண்ட்டில் விஜித்த ஹேரத் அன்றைக்கு அவரோட வாயாலே, அதுவும் ராசியமாக செல்லையும் இல்லை, கேபினெட்டில் பேசையும் இல்லை. இது பப்ளிக்காக மீடியாவில் வந்து அன்றைக்கு கேபினட் டிசிஷன் ப்ரீஃப் பண்ணுற அந்த மீடியா கான்ஃபரன்ஸில் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தாருன்னே. இந்த குர்ஆனில் இப்படி இப்படி பிரச்சனைக்கு அளப்பிச்ச முறையில் பிரச்சனைக்குது. ஆகவே அதை இப்போ நாங்கள் ஏண்ட நுழைப்படி இப்போ அந்த இம்போர்ட்டர் வந்து அதை ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறாரு இந்தியாவுக்கு. இது நாங்களாவாப்பா சொன்னோம்? விளையாட்டு வேற ஒப்போசிஷனில் யாராவது சொன்னாங்களா? உங்களுடைய கவர்மெண்ட்டில் அதுவும் பவர்ஃபுல் மினிஸ்டர் இன்றைக்கு அன்ரோ திசா நாய்க்கு அடுத்தாப்புல இந்த பார்ட்டியில் இருக்கிறேன்னா விஜித ஹேரத் ஃபாரின் மினிஸ்டர், அவர் தாப்பா அண்டே சொன்னார். அதை கூட உங்களுக்கு தெரியாமே அப்படி ஒன்று பேசினாரான்னு உங்களுக்கு தெரியா வந்து நீங்கள் என்னமோ பேசுகிறீங்க, கோட்டை சூட்டை போட்டு வந்து பேசுகிறீங்க. ஏதோ ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ உங்களுக்கு தந்திப்பாங்கண்டே பேச சொல்லி, பட்ஜெட் ஸ்பீச்சில் தந்திப்பாங்க பேசுங்கன்னு சொல்லி. நியாயத்தை வந்து பேசுங்களே துரை. இல்லாட்டி யார் சார் கேட்டு எழுதிக்கொண்டு வந்து பேசுங்களே துரை. அந்த எல்லாரும் என்னமோ போனமா நீங்களும் கரப்பத்தனும் போச்சாமே, அது மாதிரி நீங்கள் எல்லாரும் குர்ஆனை பேசுகிறாங்கன்னு நீங்களும் பேச வந்திருக்கிறீங்களே துரை. அப்போ அந்த குர்ஆனுக்கு தானே நீங்கள் ரிலீஸ் பண்ண சொல்லி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சைன் பண்ணி உங்களோட மினிஸ்டருக்கு லெட்டர் ஒன்று கொடுத்தீங்களே வாப்பா. அப்போ கூட உங்களுக்கு தெரியாது என்ன செய்ய போகிறாங்க அந்த குர்ஆனை. ஆகவே தயவு செய்து சமூகத்தை கேவலப்படுத்துவானோ, சமூகத்தை கேவலப்படுத்துவானோ. உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தானா தான் அந்த அந்த அளவில் பேசுங்க. இந்த கண்டி டிஸ்ட்ரிக்ட்ன்றா அரசியல் நினைக்கொள்ள, முஸ்லீம் அரசியலை பற்றி பேசக்கொள்ள எப்படியாப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னா அதுவும் அக்குரணமாய் ஒரு ஏரியா. ஏசிஎஸ் அமீரை போன்ற ஏசிஎஸ் அமீரமாய் ஒரு ஆள் பார்லிமெண்ட்டுக்கு வந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் அது. அவர் என்ன ஏசிஎஸ் அமீர் அவர்கள் எந்த பார்ட்டி என்றே எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அவர் சிறந்த ஒரு மனிதன், நல்ல ஒரு அரசியல்வாதி, சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு அரசியல்வாதி ரிப்ரசன்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தீங்களே வாப்பா நீங்கள். அது என்ன சொல்லுவாங்கன்னா, உடைய பிரசிடென்ட் அன்ரோ திசாநாயக்க சொன்னார். அவர் என்ன சொன்னார்? வெனத் பக்ஷவலට පාපිසි වලටත් ගන්නති මිනිසුන් අපි ගත්ත අපේ ආණ්ඩුවට. வேறு வேறு பார்ட்டிகளில் பாப்பிஸுக்கு சரி எடுக்க மாட்டாங்களாம். கால் தொடக்கிற பாப்பிஸுக்கு எடுக்காத ஆட்களை நாங்கள் எங்களோட பார்ட்டிக்கு எடுத்துக்கிறோம் மாலி மாவட்ட உங்களுக்கு தான் சொன்னார்.
ඕගොල්ලන්ට තමයි කිව්වේ. ඕගොල්ලෝ වගේ මිනිස්සුන්ට තමයි කිව්වේ. ඉතින් කිසිම දෙයක් දන්නේ නැතුව පොඩි දරුවෙක් වගේ තමන්ගේ ඇමතිවරයා කිව්ව දේම තමන් කියලා පාර්ලිමේන්තුවේ බොරු කියලා කියනවා නම් එහෙම කිව්වේ නැහැ කියලා කියනවා නම් මොකද්ද මහත්තයෝ ඔයාට අපිට කියන්න පුළුවන් නම කියන්නකෝ. කොහොමද අපි කියන්නේ කියලා ඔයාට කතා කරන්න කියලා කියන්නකෝ. ඔයාට ඡන්දේ දීපු මිනිසුන්ටත් මේ මූණට දැලි ගන්න වැඩක් නේද ඔයා කරන්නේ. එසා කරුණා කරලා පුළුවන් නම් දන්න දෙයක් කතා කරන්න. නැත්තම් කට වහගෙන ඉන්න. සමහර පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් ඉඳලා තියෙනවා අවුරුදු පාටම වචනයක් කතා කරලා නැති මන්ත්‍රීවරු ඉඳලා තියෙනවා. ඒ වගේ ඉඳලා යන්න. ඒක නම්බුකාරයි. මේ වගේ ඇවිල්ලා පීචන් වෙන්නේ නැතුව මේ වගේ දෙකේ පන්තියට වැටෙන්නේ නැතුව ඒ නිසා කරුණා කරලා දන්න දෙයක් කතා කරන්න කියලා ඉතාමත් කාරුණිකව ඒ නුවර දිස්ත්‍රික්කයේ ජනතාවගේ ගෞරවය ආරක්ෂා කරන විදියට හැසිරෙන්න කියලා අපි කරුණාවෙන් ඔයාගෙන් ඉල්ලා සිටිනවා. බොහොම ස්තුතියි.